ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு 10-11 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம். அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு தக்காளி நல்லா வெட்டி எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. ஆன் பண்ணாமல் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா மிக்சிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளி சேர்த்திக்கலாம். அப்புறம் தக்காளி அந்த வெட்டி வச்சுருந்தது, பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு இவ்வளோ சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே மீனை வந்துட்டு குழம்புல போட்டால் தான் உப்பு காரம்லாம் மீனில் ஏறும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம மீனை போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். குழம்பு ஒரு 1/2 hour கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையெல்லாம் எடுத்து வைக்கலாம். இதளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சோன்னே தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி எடுத்து நல்லா வெட்டிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்து இதுமாரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னையும் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் நல்லா வணங்கினோன்னையும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு போடுறது வந்துட்டு தக்காளி வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டால் தான் தக்காளி வெங்காயத்துக்குள்ளே ஏறும். இதளவுக்கு தக்காளி நல்லா வெந்து இருக்கணும். அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதை குழம்புல ஆட் பண்ணி தாளித்து வச்சுருக்கிறத குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு குழம்பு வந்துட்டு இந்த கண்டென்ட் இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ வந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதுமாரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் குழம்பு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.